வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அற்புதமான தாவரம் பற்றி பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தைம். இந்த தைம் நீங்கள் யாராவது வளர்த்துருக்கீங்களா? எப்படி வந்திருக்கு, எவ்வளோ நாள் இருக்குது இது பற்றின தகவல்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ சொல்லுங்கள். இந்த தைம் நல்ல வாசனைங்க. நம்ம ஓம வாட்டர் வாசனை வருது. இது சூப்பில், அப்புறம் அந்த பிஸ்ஸா பர்கர் இதுலெலாம் ஒரு பவுட்ரு போடுவாங்க. அந்த பொடியாக உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த தைமை இலைகளை பவுட்ரு பண்ணி சூப்பில் போடும்போது நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணுது. இது ஓம வாட்டர் நம்ம குடித்தா என்ன பயனோ அதே தாங்க, டைஜஷனை கரெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது. இதனுடைய வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் இதை இப்போ நான் வீட்டில் வச்சு வளர்க்க போகிறேன். இப்போ தான் நானும் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் முன்னே இந்த தைம் வச்சுருந்தேன். அது பராமரிப்பு சரியில்லாததுனால அப்பப்போ நம்ம நிறைய செடி இருக்கிறதுனால சிலதை விட்டுருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விட்டுட்டேன். அதனால அந்த செடி போயிடுச்சு. இப்போ மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நல்லா வடிகால் வசதி உள்ள இடமா பார்த்து, அதாவது தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, அந்த மாதிரி இடமா பார்த்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சர்ச் பண்ணி பார்த்ததில் அதுதான் வந்தது. அதுக்கப்புறம் நல்ல ஓரளவுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கிற பக்கமாக வச்சுருங்க, நல்லா தலையும்பாங்க. இது கட்டிங்ஸில் வருமா இல்லை ஏதாவது சீடு வருமா அப்படிங்கிறது இனிமேல் தான் நான் சர்ச் பண்ணி பார்க்கணும். நீங்கள் யாராவது வச்சுருந்து அப்படி ஏதாவது சீடு கீது வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், பார்ப்போம். இதை பற்றின தகவல்களும் தெரிஞ்சுக்குவோம். அருமையான மூலிகை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ கிடச்சிருக்குது. இதை தவற விடாமல் நம்ம வளர்க்கணும். வளர்த்துட்டு உங்களுக்கு எப்படி வளருது என்னன்றதை டீட்டெயில் சொல்கிறேன். என்னென்ன உரம் போட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போதைக்கு இது ஒரு 9க்கு 9 சைஸ் பேக்கில் வச்சா போதும்னு நினைக்கிறேன். தரையில் எங்கேயும் வைக்கலை, ஏன்னா நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம். அதனால் பேக்கில் வச்சு மாடியில் கொண்டு போய் வச்சிடலான்ற ஐடியாவில் இருக்கேன். வச்சுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதனுடைய அப்டேட்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. நம்ம கொடிப்பசலை கீரை இருக்கும் இல்லையா, அது மாதிரி இலைகள் நல்லா அடர்த்தியாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இலைகளை வாயில் போட்டு மென்னாலும் ஒரு மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது. மவுத் வாஷ் மாதிரி நல்லாயிருக்கு. அதனால் இந்த புதுசாக ஏதாவது வளர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இன்னும் வேறு என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சூப்பு கூட வச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.